கோயம்பேடு பேருந்து நிலையத்திலே இடத்திலே சென்னை மாநகரின் மிகப்பெரிய பூங்கா அமைக்க வலியுறுத்தி பசுமை தாயகம் சார்பிலே 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தினை இங்கே தொடங்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே துவங்க இருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் தொடர்வண்டித்துறை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அவர்கள், பசுமை தாயகத்தின் செயலாளர் அருள் அவர்கள், மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்கள் மற்றும் பசுமை தாயகம் ராதாகிருஷ்ணன் அவர்கள், அசோக் உள்ளிட்ட முத்துக்குமார் உள்ளிட்ட அனைத்து ஈகை தயாளன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே பசுமை தாயகத்தினுடைய செயலாளர் அருள் அவர்கள், பசுமை தாயகத்தின் செயலாளர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். வணக்கம். கோயம்பேடு சிஎம்பிடி பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் சென்னையின் மிகப்பெரிய பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று எங்களுடைய பசுமை தாயகம் முன்னாள் தலைவரும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்குகிறது. இந்த நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்னை நகருக்கு ஒரு மிகப்பெரிய பூங்கா தேவை. ஏன் தேவை என்றால், சென்னையில் ஒரு பெரிய பூங்கா என்பது இல்லை. பல்வேறு நகரங்களில் 1000 ஏக்கர், 800 ஏக்கர், 250 ஏக்கர் என்று பூங்காக்கள் இருக்கும்போது, சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூங்கா என்பது, மக்கள் அணுகத்தக்க பூங்கா என்பது செம்மொழி பூங்கா. அதனுடைய அதிகபட்ச பரப்பளவு என்பது 20 ஏக்கர் மட்டும்தான். அதே போன்று அடுத்த பூங்காவான அண்ணா நகர் பூங்கா என்பது வெறும் 15 ஏக்கர் மட்டும்தான். எனவே சென்னையில் பெரிய பூங்கா இல்லை என்பதால் இங்கு ஒரு பூங்கா அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம். அது மட்டுமல்லாமல் சென்னையில் தொடர்ந்து பசுமை பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த 60 ஆண்டுகளில் இங்கே ஏராளமான நீர்நிலைகளும் பசுமை பரப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கோரிக்கை. மூன்றாவதாக, சென்னையில் மிக அதிகமாக தொற்றா நோய்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன. தொற்றா நோய் என்பது இருதய பிரச்சனைகள், மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நீரிழிவு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகின்றன. இதற்கும் இந்த பசுமை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக, இங்கே அதிக வெப்பம் ஆண்டுக்காண்டு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இங்கே ஒரு பெரிய பூங்கா வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசும் இதே வாக்குறுதியை தான் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியானது C40 டிக்ளரேஷன் என்கிற ஒரு கூட்டமைப்பில் இணைந்திருக்கிறது. அந்த கூட்டமைப்பின் கீழ் 2030ஆம் ஆண்டுக்குள் நாங்கள் சென்னையினுடைய பசுமை பரப்பில் 20 முதல் 30% அதிகமாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதே போன்று முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளானிலும் தனிநபர் பசுமை பரப்பை நாங்கள் பொதுவெளியை தொடர்ந்து 25% 30வது ஆண்டில் 35, 40 என்று ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அதிகரித்துக் கொண்டே செல்வோம் என்கிற வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமாக 2 வேலைகள் செய்யப்பட வேண்டும். ஒன்று, சென்னை முழுவதும் இருக்கிற பொது இடங்களையும் பொதுவெளிகளையும் அதிகமாக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், பெருக்க வேண்டும். அதில் மிக மிக முக்கியமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சென்னை கோயம்பேடு அந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் ஒரு பெரிய பூங்காவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் இயக்கம். இப்படி அமைத்தால் மிகப்பெரிய 2 நன்மைகள் நடக்கும். ஒன்று, கடந்த 60 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இங்கே பசுமை பரப்பு குறைந்தது என்கிற வரலாற்றை மாற்றி புதிதாக நாங்கள் உருவாக்கினோம் என்கிற சாதனையை படைக்க முடியும். அடுத்ததாக, இந்த ஒரு பெரிய பூங்காவாக இந்த அமையும். சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பூங்காவே 20 ஏக்கர் தான் என்பது, இது 60 ஏக்கர் அளவுக்கு அமைகிற புதிய பூங்கா என்பது சென்னையின் பெரிய பூங்காவாக இருக்கும். எனவே இந்த பூங்காவை அமைப்பதற்கான இந்த இயக்கம் தொடங்குகிறது. இந்த இயக்கத்திற்கு தொடங்கி வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பசுமை தாயகம் முன்னாள் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது உரையாற்றுவது. அதுக்கு முன்பு எனவே இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைக்கும் விதமாக எங்களுடைய முன்னாள் தலைவர்களை பேச வைக்கிறோம், சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் அந்த கையெழுத்துக்கு தொடங்கி வைக்கும் விதமாக கையெழுத்து விடுவார்கள். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அந்த துண்டு பிரசுரத்தை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சி இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் இது தொடர்ச்சியாக பசுமை தாயகம் நடத்தப்படும். இப்போது
எங்களுடைய சிறப்பு தலைமை தாங்கியிருக்கிற நம்ம எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை பேச அழைக்கிறோம். சென்னை பெருநகரத்தில் ஒரு மிகப்பெரிய பசுமை பூங்கா வேண்டும் என சென்னை வாழ் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என, அதிலும் கோயம்பேடு பேருந்து நிலையம் வண்டலூர் கீழாம்பாக்கத்திற்கு மாற்றி அமைத்த பின் இப்போ இருக்கின்ற கோயம்பேட்டு பேருந்து நிலையத்தில் அந்த பசுமை பூங்காவை அமைக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து பசுமை தாயகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பல அழுத்தங்கள் அரசுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை இன்று தொடங்குகிறோம். முக்கியமான இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு என்னுடன் வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் AK மூர்த்தி அவர்களும், பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள், மாவட்ட செயலாளர் முத்துராமன் அவர்கள், ராதா அவர்கள், SK சங்கர் அவர்கள், ராம முத்துக்குமார் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், விஜய் பாண்டியன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், சிவகுமார், GV சுப்பிரமணியம், ஜனார்தனம், ஏழுமலை, வன்னை சத்யா, ராஜவர்மா, VM பிரகாஷ், மாவட்ட தலைவர்கள் GR ஹரி, KP தேவராஜ், நாராயணசாமி அவர்கள் மற்றும் குமரவேல், புரசை அன்பு, ஸ்வீட் ஹரிகிருஷ்ணன், சதீஷ்குமார், சண்முகம், பாலு தேவர் அவர்கள், பகுதி செயலாளர் தனசேகர், புஷ்பராஜ், சசிகுமார், காசி, மதன்குமார், பாலமுருகன், சக்திவேல் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், பொதுமக்கள், பசுமை தாயகத்தின் தொண்டர்களும், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பரிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்தவரை மிக 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 ஒரு முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய தம்பி அருள் அவர்கள் இப்போ இருக்கின்ற சூழல் என்றாலே நாம் சுற்றி இருக்கின்ற இயற்கை சூழல், நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கின்ற சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். ஒரு கட்டத்தில் நாம் கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம். 30 ஆண்டு காலமாக கிளைமேட் சேஞ்ச் என்று சொன்னோம். இப்பொழுது கிளைமேட் சேஞ்ச் முடிந்து இப்பொழுது கிளைமேட் கிரைசிஸ் வந்திருக்கிறது. கிளைமேட் கிரைசிஸ் அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகள் போகும். கிளைமேட் கிரைசிஸ் முடித்தவுடன் அடுத்தது கிளைமேட் டிசாஸ்டர், அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம். கிளைமேட் டிசாஸ்டர் வந்த பிறகு கிளைமேட் எமர்ஜென்சி, மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழல் வரும். இதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டு காலமாக சொல்லி வருகின்றார்கள். அதற்கு மிக முக்கிய ஒரு காரணம் நம்முடைய இயற்கை சூழல்களை, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். இதை ஏன் முக்கியமாக நான் சொல்கின்றேன் என்றால், கடந்த 67 தான் அளவுகோல் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு. அளவுகோல் ஏன்னா 67க்கு முன்பு தமிழ்நாடு நல்லா இருந்தது. 67 என்ன நடந்தது? திமுக ஆட்சிக்கு வந்தது. திராவிட கட்சியில் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னையிலிருந்து நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள். குறிப்பாக சென்னையிலே கிட்டத்தட்ட 250 ஏரிகளை நாசப்படுத்தி விட்டார்கள், மூடி விட்டார்கள்.
கோயம்பேடு இல்ல என்னது முகப்பேர் ஏரி திட்டம். இது என்னடா ஏரி திட்டம்னு பார்த்தா அங்க ஏரியை மூடிட்டு அதுல பில்டிங் கட்டுறது, வீடு கட்டுறது. இது ஒரு திட்டமாயா இதெல்லாம்? ஏன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதுல எதுல கட்டினாங்க? ஏரியில தான் கட்டினாங்க. இப்ப அந்த பேருந்து நிலையத்தை கீழம்பாக்கத்துக்கு அனுப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? அந்த ஏரியில கட்டின கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பார்க் போடுங்க, பார்க் அமைங்க. நியாயமான கோரிக்கை தானே அது? ஏன்னா சென்னையுடைய மக்கள் தொகை 1 கோடிக்கு மேல போயிடுச்சு. இடம் இல்ல, நடக்கிறது இடம் இல்ல, உடற்பயிற்சி செய்யறது இடம் இல்ல. இதுக்கு சென்னையில தொற்றாய் நோய் இதுல இறக்கிறது எத்தனை பேர் தெரியுமா இறக்குறாங்க? சென்னையில மொத்தம் இறப்புகளில் 75 விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். தொற்றா நோய்னா என்ன? நீரிழிவு நோய், இருதய நோய், ரத்த அழுத்தம், மனநல நோய், இப்படி எல்லாம் தொற்றா நோய்கள். இதுல தான் அதிக அளவில் மக்கள் இறக்கின்றார்கள். இதற்கு என்ன வழி? அதை சரி செய்ய வழி என்றால் ஒன்று முக்கியமானது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி. உங்களுக்கு நடைப்பயிற்சி செய்த இடம் இருக்கா? உங்களுக்கு சாலையில தான் போகணும். சாலையில போனா பைக்குக்காரன் வந்து இடிச்சுட்டு போறான், லாரிக்காரன் இடிச்சுட்டு போறான், தண்ணி லாரி இடிச்சுட்டு போறான். அவ்வளவுதான். செயின் பறிப்புல இருந்து காலையில நாய் பிரச்சனை இருக்கு நிறைய. கணேசமூர்த்தி கட்டதான் சொல்றாரு. அப்புறம் மாடு வருது, எல்லாம் வருது. சரி, இங்க நான் கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் நீங்க நடைபயிற்சி செய்றீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். சும்மா தூக்க கூடாது. சரி, ஏன்னா நான் சொல்லியிருக்கிற ஒரு மருத்துவராகவும் நான் சொல்றேன், ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உடல் பருமன், ஒபிசிட்டி. எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட்ல சாப்பிட்டு ஒபிசிட்டி. சின்ன 15 வயசு, 17, 18, 20 வயசு. இந்த ஒபிசிட்டினால சமீப காலத்தில் 22 வயது, 18 வயது, 19 வயது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கின்றார்கள். அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதற்கு நமக்கு என்ன வேணும்? நிறைய நடைபயிற்சி, உடற்பயிற்சி செய்கின்ற பொது இடங்கள் வேண்டும், பொது வெளிகள் வேண்டும், ஓபன் ஸ்பேஸ் வேணும். ஆனால் என்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதுல இந்த பொது வெளி இடங்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த 30 ஆண்டுகள்ல 21 விழுக்காடா இருந்த இந்த பொது வெளியிடம் இன்னைக்கு 12 விழுக்காடாக குறைக்கப்பட்டிருக்கிறது. பசுமை பரப்பளவு இடம் கிட்டத்தட்ட 25% இருந்து இன்னைக்கு வந்து 18-15%. அப்போ இந்த போன்ற புதிய பூங்காக்கள் நமக்கு வேண்டும். அதுல பல வகையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்ப நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். நியூயார்க் நகரம் சென்ட்ரல் பார்க்னு ஒன்று இருக்கு, 870 ஏக்கர்ல இருக்கு. நான் நியூயார்க் போனேன்னா அங்கதான் நான் நடைபயிற்சி செய்வேன். லண்டன் போனேன்னா அங்க ஹைட் பார்க்னு ஒன்று இருக்கு, 350 ஏக்கர்ல ஹைட் பார்க். சுத்து வந்தேன்னா 8 கிலோமீட்டர், அங்கதான் அங்க நடைபயிற்சி. டெல்லிக்கு போனேன்னா நான் லோதி பார்க்குக்கு போவேன், 90 ஏக்கர். டெல்லியில மெஹரோலி பார்க்குன்னு இருக்குது, 240 ஏக்கர். நேரு பார்க்குன்னு இருக்கு. இது இல்லாம புதுசா ஒரு பார்க் கட்டிட்டு இருக்காங்க டெல்லியில, 880 ஏக்கர்ல கட்டுறாங்க. ஆசியாவிலே பெரிய பார்க், 450 கோடியில. பெங்களூர்ல லால் பார்க், கற்பன் பார்க். இப்படி உலகத்தில் எந்த நகரத்துக்கு போனாலும் அங்க ஒரு பெரிய ஒரு பூங்கா ஒன்று இருக்கும். சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன். அப்போ ஒரு தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி என்னை அழைத்தார்கள் தலைமை தாங்கிறதுக்கு. எங்க அழைச்சாங்கன்னா அங்க ஒரு பூங்காவுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பூங்காவுக்கு நான் போனா அன்னைக்கு விடுமுறை நாள் துபாயில 10,000 பேர் இருக்கிறாங்க அந்த பூங்காவில். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பூங்கா இருக்கும். 10,000 பேர். இந்த நிகழ்ச்சிக்கு இல்ல, அவங்கவுங்க குடும்பத்தோட வந்து அவங்கவுங்க பல குரூப். நான் போன நிகழ்ச்சிக்கு 500 பேர் இருந்தாங்க.
ஆனா வெவ்வேறு இடத்துல அவங்க காலையில வராங்க, குழந்தைங்க கூட வராங்க, சமைக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, நடக்கிறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. எவ்வளவு 10,000 பேர் ஒரு பூங்காவில் துபாய் பாலைவனத்துல பசுமையா இருக்கு. அந்த பாலைவனத்துல நடுவுல பசுமையா இருக்கு. அப்போ நினைச்சு பாரு, இதெல்லாம் நமக்கு அவசியமானது. ஆனா இங்க திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல், என்னத்த மாடல்? அம்பாசிடர் கார் மாடல் தான் அது, பழைய மாடல். ஆமா, இதெல்லாம் பண்ணுங்கய்யா, இதெல்லாம் மக்களுக்கு வேணும்யா, அதெல்லாம் அவசியமானதுயா. எங்களுக்கு நீங்க மால் வணிக வளாகம்லாம் வேணாம், அதெல்லாம் கட்டினதெல்லாம் போதும். மல்டிபிளெக்ஸ் சினிமாலாம் எங்களுக்கு வேண்டாம். ஐடி பார்க்கிங் இங்கெல்லாம் வேண்டாம், டெல்லியில கட்டிட்டு போ. சென்னைக்கு எங்களுக்கு வேண்டியது கிரீன் ஸ்பேஸ், பிரீதிங் ஸ்பேஸ். சென்னை நகரத்துக்கு ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் வேணும். இந்த பூங்கா மூலமாக சென்னையில எவ்வளவு பெரிய பூங்கா தெரியுமா இருக்கு? இப்போ எத்தனை பூங்கா இருக்கு தெரியுமா சென்னையில? மொத்தம் 850 பூங்காக்கள் தோராயமா இருக்கு. இந்த 850 பூங்காக்கள் 800 பூங்காக்கள் 1 ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் அதிகபட்சம். 800 பூங்காக்கள் 1 ல இருந்து 2 ஏக்கர், 1/2 ஏக்கர், அவ்வளவுதான். அதுல 50 பூங்காக்கள்ல மீதி இருக்கிற ஒரு 5 ஏக்கர், 7 ஏக்கர், 8 ஏக்கர். அதுல ஒரு 5 பூங்கா தான் 10 ஏக்கருக்கு மேல இருக்கு. சென்னையில பெரிய பூங்கா எத்தனை ஏக்கர் தெரியுமா? 18 ஏக்கர். செம்மொழி பூங்கா, தொல்காப்பியர் பூங்கா ஒன்னு இருக்கு. அதுல யாரும் உள்ள போக முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா அது மியாவாக்கி ஃபாரஸ்ட் போட்டு அடர்த்தியா அங்க யாரும் வேற பயன்படுத்த முடியாது. இப்படி இங்கே கோயம்பேடுல ஒரு பூங்கா அமைத்தால் 60 ஏக்கர்ல ஒரு பூங்கா. நினைச்சு பாருங்க, 60 ஏக்கர்ல ஒரு பூங்கானா இங்க சுத்தி இருக்கிற இங்க அரும்பாக்கம், கோயம்பேடு, வடபழனி, முகப்பேர், திருமங்கலம், அங்க விரும்பாங்க, வலசர்வாக்கம் சுத்தி இருக்கிற அந்த மக்கள் எல்லாம் அண்ணா நகர்ல இருந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் பயன்படுத்துவாங்க. ஏன்னா நேரா மெட்ரோல இருந்து நேரா இறங்கினா பூங்கா, சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க. ஏன்னா வேற இடமே இல்ல நடக்கிறது. நிகழ்ச்சி வச்சிருக்கலாம். ஏன் நீங்க கிரிக்கெட் மேட்ச் பாத்தீங்கன்னா பூங்காவில் ஒரு பெரிய ஸ்கிரீனை போட்டு அங்க பார்த்து 5000 பேர் உட்காந்து பார்ப்பான். இதெல்லாம் செய்யுங்க. உலகத்தில் எல்லா நாட்டிலும் தான் நடக்குது. எங்களுக்கு பூங்கா வேணும், எங்களுக்கு மால் வேண்டாம். பூங்கா யார் பயன்படுத்துவாங்க? நடுத்தர வர்க்கமும் ஏழை வர்க்கமும். மால் யார் பயன்படுத்துவாங்க? பணக்கார வர்க்கம். பணக்கார வர்க்கம் மால் எப்படி வேணா எங்க வேணா போவோம். இங்க இல்லைன்னா மால்னா அங்க போறான். ஆனா ஏழை வர்க்கம், நடுத்தர வர்க்கம் அவங்க பக்கத்திலே ஒரு அமையுங்கள், பூங்கா அமைக்க வேண்டும், அமைச்சே ஆக வேண்டும், அமைத்தே ஆக வேண்டும். வேற வழி கிடையாது. இல்ல நாங்க அதுல ஒரு 20 ஏக்கர் 22 ஏக்கர் நாங்க அதுல பார்க்கு, அப்புறம் மீதி இருக்கத்துல ஒரு வளாகம்னா 1 ஏக்கரோட ஓட போறது கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். சம்பாதிங்கள வேற ஏதோ போய் சம்பாதிச்சுட்டு போங்கய்யா. இதை விட்டுடுங்கய்யா, மக்களுக்கு விடுங்க. எவ்வளோ எல்லாத்துலயுமா கொள்ளடிக்கணும்? நீங்க எல்லாத்துலயுமே கொள்ளடிக்கணும். மனசாட்சிப்படி நீங்க நடந்துக்குங்க. மனசாட்சி கொஞ்சம் இருக்குல்ல உங்களுக்கு. உங்களுக்கு மனசாட்சி கொஞ்சம் இருந்ததுன்னா இதெல்லாம் பண்ணுங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிற ஒரு வேண்டுகோள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து கோயம்பேடு இந்த பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் 60 ஏக்கரில் பொது பசுமை பூங்காவை அமையுங்கள். காலங்காலமா உங்க பேர் சொல்லும். அந்த பூங்காவுக்கு உங்க அப்பா பேரோட வச்சுட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. காலங்காலமா அவர் பேரும் சொல்லும். இது எவ்வளவு பெரிய யோசனை நான் கொடுக்கிறேன். நான் ஜனாதிபதி வச்சு வந்து கையெழுத்து பில்டிங் வெட்டிட்டு போனா பண்ணுங்க. எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும். சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துல மழை அதிகமா பெய்யுமா. இப்பயும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1150 மில்லிமீட்டர், 100 மில்லிமீட்டர் அதிகம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு 20-30 மில்லிமீட்டர் கூடுதலா பெய்யும். ஆனா எப்படி? ஒரே நாள்ல இல்ல ஒரே மணி நேரத்தில் பெஞ்சிடும். 1 மணி நேரத்தில் பெஞ்சதுன்னா எங்க தண்ணி தேக்கி வைக்க முடியும்? எங்க போவோம் தண்ணி?
கடலுக்கு தான் போவோம். அதனால இது போன்ற திறந்த வெளி இடங்கள், ஓபன் ஸ்பேஸ் வேணும். ஓபன் ஸ்பேஸ்னா மழை பெஞ்சுனா உள்ள தங்கும், தண்ணி தேங்கி நிற்கும். இல்ல வரதெல்லாம் கடல்ல போயிட்டு நாம தான் எல்லாம் அப்படியே பெரிய அருவி ஜீவிகள். என்ன, கடல்ல தண்ணி விட்டுடுவோம், அப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம். டீசாலினேஷன் பிளான்ட். எவ்வளோ அறிவாளிங்க பயப்பா, அவ்வளோ மழை கிடைக்குது, அதெல்லாம் நம்ம தேக்கி வைக்க மாட்டோம், கடலை விட்டுடுவோம். கடல்ல இருந்து போய் தண்ணி எடுத்துட்டு 30,000 கோடி செலவு பண்ணுவோம். அதுல 10,000 கோடி கமிஷன். மழை இல்லாத ஊர்ல டீசாலினேஷன் பிளான்ட் வச்சிருப்பானுங்க. துபாய் போனா, சவுதி அரேபியா போனா, இஸ்ரேல் நாட்டில் டீசாலினேஷன் பிளான்ட். ஆனா இங்க சென்னையில 1050 மில்லிமீட்டர் பெய்யற சென்னையில ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் ஒண்ணு இல்ல. நார்த் மெட்ராஸ்ல ஒண்ணு, இப்ப அங்க ஒண்ணு, இப்ப இன்னொன்னு புதுசா கட்டி ஆசியாவிலே பெருசு. இது ஒரு சாதனை இல்லை, இது வேதனை, இது அசிங்கம். அதெல்லாம் திறமை இல்லை உங்களுக்கு. இதுல இருந்தால் நிரூபிக்கிற திறமை இல்லாத ஒரு சூழல். இதுக்கு பத்தாவதுக்குன்னு நமக்கு காவிரி தண்ணி வீராணத்திலிருந்து வருது, கிருஷ்ணா தண்ணி கோதாவரியில கிருஷ்ணா ஆத்துல இருந்து கிருஷ்ணா தண்ணி வருது, பாலாத்துல இருந்து செம்பரம்பாக்கம் தண்ணி வருது. அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல உங்களுக்கு. பாலாறுலாம் அங்க செம்பரம்பாக்கம், அதுல காவேரி பாக்கம் ஏரியில இருந்து அங்கிருந்து வடிஞ்சு செம்பரம்பாக்கத்து வருது. சரி, இது வேணாம், அப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்களும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஏதோ அன்புமணி சொல்றது மட்டும் கிடையாது. அன்புமணி போன்ற கிட்டத்தட்ட இந்த சென்னையில் உள்ள 30 லட்சம் பேருடைய கோரிக்கை இது. அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம், அங்கே இதுக்கு முன்பு ஏரியாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்பொழுது அதிலே ஒரு பூங்காவை அமைக்குங்க. பூங்காவை அவசியமாக பசுமை பூங்காவை நீங்கள் அமைத்து சென்னையில் உள்ள, நீங்க சொல்லிருக்கீங்க ஒரு இலக்கு, கிளைமேட் ஆக்ஷன் பிளான், காலநிலை செயல் திட்டம், சென்னை 2030க்குள்ள நாங்க இது செய்வோம், 2040க்குள்ள செய்வோம், 2050க்குள்ள அது செய்வோம். அப்போ இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி, தொடக்கம் செய்தால்தான் அதெல்லாம் நடக்கும். சும்மா பேப்பர்ல மட்டும் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம், நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போது பண்ணாதீங்க. இது முக்கியமானது, இது அவசியமானது. அதுக்காக தான் இன்னைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம். எதுக்கு இந்த இயக்கம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. நீங்க ஒவ்வொருவரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும். நாங்க செய்வோம், தொடக்க உங்களுக்கு செய்ய சொல்லுவோம், நீங்க அதை செய்யணும். இது இந்த திட்டம் இது எனக்கு வேண்டிய திட்டமோ, ஏகேஎம்க்கு வேண்டிய திட்டமோ, இல்ல அருளுக்கு வேண்டிய திட்டமோ அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வேண்டிய திட்டம், மக்களுக்கு வேண்டிய திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டம். குறிப்பாக இந்த தலைமுறை, வருகின்ற தலைமுறை இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் இது. இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல, உடல் பருமன்ல இருந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும். வருங்கால சந்ததியினர்களை இந்த தொற்றா நோயிலிருந்து காப்பாற்றணும்னா இது போன்ற பூங்காக்களை அதிக அளவில் சென்னையிலே அமைக்க வேண்டும். இது முதலமைச்சர் அவருடைய கடமை, துறை அமைச்சர்களுடைய கடமை. இதற்கு நீங்கள் ஒத்துழைத்து, உங்களோட ஒத்துழைப்புனா என்ன, நீங்க கையெழுத்து வாங்குங்க. கடைக்கடையா வீடு வீடா போய் கையெழுத்து, இந்த பகுதியில் சுத்தி இருக்கிற பகுதியில் போயிட்டு நான் கேட்டது 10 லட்சம் கையெழுத்து, ஆனா நீங்க வாங்கி தரது எவ்வளோ, 30 லட்சம் கையெழுத்து வாங்குங்க. முடியுமா? நிச்சயமா முடியும். மக்கள் யாருமே யோசிக்க போறது கிடையாது. பூங்காவா, கையெழுத்து போறையா, ஏன்னா அதுதான் வேணும். அதனால தயவு செய்து மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யாதீங்க. உங்களுக்கு தேவை அங்க இருக்கிற மால், மல்டிபிளெக்ஸ், காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் வேண்டாம். அடுக்குமாடி குடியிருப்பு அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். மக்களுக்கு தேவை அங்க இருக்கிற இடத்துல ஒரு பசுமை பூங்கா, கிரீன் பார்க், 60 ஏக்கர்ல அது கிரீன், ஒட்டுமொத்த இடத்துலயும் கிரீன் பார்க் அங்க அமைக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த கோரிக்கையை நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவார், அறிவிப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வருகின்ற சுதந்திர தின அன்னைக்கு
முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியிடுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அது அவசியமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அதனால்தான் இந்த 10 லட்ச கையெழுத்து இயக்கம். இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை பசுமை தாயம் கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எழுத்து போட்டலாமா? நன்றி. சொல்லமா? சொல்லமா? என்னப்பா போலாமா? போலாமா? அன்பு என்னப்பா கரெக்டா இருக்கா? அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று பசுமை தாயகம் சார்பில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பசுமை பொது பூங்காவை அமைக்க வேண்டும். ஒரே நிமிஷம். யாரா சொன்னாங்க தெரியாது உங்களுக்கு. அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னையில் பசுமை தாயகம் சார்பில் மாற்றப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு பொது பசுமை பூங்கா அமைக்க வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுடைய கோரிக்கை. சென்னையில
அதிக அளவிலே பூங்காக்கள் வேண்டும். காரணம், கடந்த 30 ஆண்டுகளில் சென்னையில் உள்ள பொதுவெளி இடங்கள், பப்ளிக் ஸ்பேஸ் மற்றும் பசுமை பரப்பளவு, கிரீன் கவரேஜ், இது 50 விழுக்காடு குறைந்திருக்கிறது. 50 விழுக்காடு. There's a 50% reduction of public spaces and green coverage in Chennai in the last 30 years. அது மட்டுமல்ல, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இதற்கு முன்பு ஒரு ஏரியாக இருந்தது. அந்த ஏரியை மூடித்தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்கினார்கள். இப்பொழுது அந்த பேருந்து நிலையம் வண்டலூர் கீழம்பாக்கத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இப்போ இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 60 ஏக்கர் நிலப்பரப்பு அளவு இருக்கிறது. இதில் ஒரு பசுமை பூங்கா அமைக்க வேண்டும். காரணம், சென்னையில மக்கள் இறப்பதற்கு அதிக காரணம் தொற்றா நோய்கள். அதாவது சென்னையிலே 75 விழுக்காடு இறப்புகள் தொற்றா நோய் மூலமா தான் வருகிறது, ஆய்வுகள் சொல்கிறது. தொற்றா நோய் என்றால் இது டயபெட்டிஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கிட்னி டிசீசஸ், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், பிரெயின் ஸ்ட்ரோக்ஸ், இதெல்லாம் தொற்றா நோய்கள். இதற்கு ஒரே வழி நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி. உலகத்தில் உள்ள பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பெரிய பூங்காக்கள் இருக்கிறது. குறிப்பாக நியூயார்க் நகரத்தில் சென்ட்ரல் பார்க் 880 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. லண்டனில் ஹைட் பார்க் 350 ஏக்கர் பரப்பளவு. டெல்லியில லோதி பார்க் கிட்டத்தட்ட 90 ஏக்கர். மேரோலி பார்க் 240 ஏக்கர். பெங்களூர்ல கப்பன் பார்க் 220 ஏக்கர். இப்படி எல்லாம் ஒவ்வொரு நகரத்தில் இருக்கிறது. ஆனால் சென்னையில பெரிய பூங்கா செம்மொழி பூங்கா, அது கிட்டத்தட்ட ஒரு 15 to 17 ஏக்கர் தான் இருக்கு. நமக்கு வேண்டியது மிகப்பெரிய பூங்கா வேண்டும். அங்கே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அதை பயன்படுத்துவார்கள். ஆனால் அரசாங்கம் அங்கே நாங்கள் வணிக வளாகம் கட்டுவோம், அப்புறம் இந்த மல்டிபிளெக்ஸ் சினிமா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள், இதெல்லாம் வேண்டாம். அதற்கு நிறைய இடம் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த இடத்துல கட்ட வேண்டாம். ஏன்னா தமிழ்நாடு அரசு சொன்னது காலநிலை செயல் திட்டம், கிளைமேட் ஆக்ஷன் பிளான். இதுல 2030க்குள் இந்த பசுமை பரப்பளவை அதிகப்படுத்துவோம், பொது வெளி இடத்தை அதிகப்படுத்துவோம், இதெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர், சென்னையுடைய சராசரி மழை 1050 மில்லிமீட்டர். இது இன்னும் கொஞ்சம் 30-40 மில்லிமீட்டர் கூடும் என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். ஆனால் அதற்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, இதற்கு முன்பு 4 நாட்களில் பெய்த மழை ஒரே நாளில் பெய்யும். ஒரே நாளில் பெய்தால் கொள்ளளவு இல்ல, அதை உரிகின்ற தன்மை இல்ல, ஓபன் ஸ்பேஸ் சென்னையில் இல்ல. அதனால் கடலுக்கு அத்துணை தண்ணீரும் செல்கிறது. இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும். சென்னையில கிட்டத்தட்ட 850 பூங்காக்கள் இருக்கிறது. அதில் 800 பூங்காக்கள் 3/4 ஏக்கர், அரை ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர் தான் இருக்கு. 800 பூங்காக்கள். 50 பூங்காக்கள் தான். அதுல 40 பூங்காக்கள் 5 ஏக்கர். அதுல 10 பூங்கா தான் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறது. அதனால் இது போன்ற பெரிய பூங்காக்கள் வேண்டும். அங்கே மக்கள் அங்கே பயன்படுத்தணும். குறிப்பாக இளைஞரின் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, அங்கே குடும்பத்துடன் அங்கே மகிழ்ச்சியாக அங்கே காலத்தை கடக்கலாம். விடுமுறை நாள் எல்லாம் போலாம் அங்க. அதனால இதை முதலமைச்சர் அது அவசியமா செய்யணும். முதலமைச்சருக்கு எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இப்போ சுதந்திர தின அன்னைக்கு நீங்க இதை அறிவிங்க. சென்னையில மிகப்பெரிய பசுமை பூங்கா கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல நாங்கள் கட்ட இருக்கின்றோம், 60 ஏக்கர்ல கட்ட இருக்கின்றோம் என்று அறிவிங்கள். அதற்கு கலைஞர் பேரை கூட வச்சுட்டு போங்க. காலங்காலமா மக்களுக்கு பயன்பெறுகின்ற ஒரு பூங்காவை உங்க காலத்தில் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதனால்தான் இன்னைக்கு 10 லட்சம் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நாங்கள் எடுத்து மேற்கொண்டிருக்கின்றோம். இதுல நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும், செய்ய வேண்டும் என்று தமிழக அரசிடம் எங்களுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், கோரிக்கையாக வைக்கின்றோம். கட்டாயம் தமிழக அரசு செஞ்சு தரணும் அமைச்சர் சேகர் பாபு வீட்டு முன்னாடி நாங்க போராட்டம் நடத்துவோம், பண்ணாருன்னா மாலை போட்டு பாராட்டுவோம் சொல்லிருந்தோம். ஆமா, அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு பிறகு ஏதோ 27 ஏக்கர்ல நாங்க பசுமை பூங்கா அமைப்போம், மற்றதெல்லாம் வணிக வளாகம் என்றெல்லாம் சொன்னாங்க.
அதெல்லாம் ஏத்துக்க முடியாது எங்களால. எங்களுக்கு வேண்டியது பொது இடத்தை அப்படியே வந்து பசுமை பூங்காவாக மாற்றி அமைக்க வேண்டும். இதுல வணிக வளாகங்கள், அதாவது ஏதோ தனியார் வணிக வளாகங்கள், அரசு வணிக வளாகங்கள் எத்தனையோ இருக்கு, வளாகங்கள்லாம் இருக்கு. அதுல ஆனா பார்க் இல்ல, நடைபயிற்சி இல்ல, சைக்கிள் ஓட்டுற இடம் கிடையாது. இதெல்லாம் வெளிநாடுகள்ல ஒவ்வொரு நகரிலும் இருக்கு. நான் மீண்டும் சொல்றேன், தொற்றா நோய் 75 விழுக்காடு சென்னை மக்களுடைய இறப்புக்கு காரணம் தொற்றா நோய், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அதற்கு தடுப்பு நடவடிக்கைகள்ல இது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, இதெல்லாம் பயிற்சி செய்யணும். அதுக்கு இடம் வேணும், இடம் இல்ல. அது நான் இன்னைக்கு மட்டும் சொல்லல, கடந்த 20 ஆண்டுகளா சொல்லிட்டு வரோம். அதாவது இந்த டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குல்ல, இது வந்து மழை குறைவான நாடுகள்ல தான் பயன்படுத்துவாங்க. குறிப்பாக துபாய், இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா வெறும் 50 மில்லிமீட்டர் தான் ஒரு ஆண்டுக்கு மழை. சவுதி அரேபியா அது போன்ற நகரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனா சென்னையில நமக்கு இவ்வளவு மழை இருக்கு, இவ்வளவு ஆறுகள்லாம் இருக்கு. அதாவது கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, அடையாறு ஆறு, இந்த 3 ஆறுகள் இருக்கு. ஆனா இப்ப சாக்கடையா மாறிடுச்சு. அது இல்லாம கிருஷ்ணா தண்ணி நமக்கு கிடைக்குது, காவிரி தண்ணி கிடைக்குது. சுத்தி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஏரி மாவட்டம், அருகில் இருக்க மாவட்டம். அப்படி இருந்தோம் நம்ம வந்து இந்த டீசாலினேஷன் பிளான் கடல், அதாவது நம்ம என்ன பண்றோம், வர மழையை நம்ம சேமிக்காம பாதுகாக்காம அதை கடல்ல விட்டுறோம். பிறகு கடல்ல இருந்து மறுபடியும் தண்ணி எடுத்து அதற்கு 30,000 கோடி செலவு பண்ணி அதுல ஆண்டுதோறும் அதற்கு 10,000 கோடி அதற்கு அரசு செலவு செய்ய வேண்டியதா இருக்கிற ஒரு சூழல். இப்போ திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருகிறதுக்கு முன்பு சென்னையில கிட்டத்தட்ட 250 ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு அந்த 250 ஏரிகளும் இல்ல, காணல, எல்லாத்தையும் மூடிட்டான். இப்போ ஏரி திட்டம், முகப்பேர் ஏரி திட்டம், என்ன ஏரியை மூடிட்டு அடுக்குமாடி குடியிருப்பு. வள்ளுவர் கோட்டம் ஏரியில் தான் கட்டியிருக்கிறாங்க, கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் கட்டியிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள் வந்து ஏரியில கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியுடைய மதிப்பு இந்த கட்சிகளுக்கு தெரியல. வருங்காலத்தில் இன்னும் மோசமா இருக்க போகுது. சோதனையான காலம். கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், கிளைமேட் கிரைசிஸ், கிளைமேட் டிசாஸ்டர், கிளைமேட் எமர்ஜென்சி எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதனால அதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து 500 ரூபாய் கொடுக்கிறோம், 3000 ரூபாய் வீடு கொடுக்கிறோம், 2000 ரூபாய் கொடுக்கிறது பெருசு கிடையாது. வரத்துக்கு முன்பு தடுக்கணும். வெள்ளம் நிச்சயமா இந்த ஆண்டு வரப்போகுது. அது எப்படி தடுக்கணும், எப்படி செய்யணும், இது போன்ற பொது இடங்களில், பொது வெளி இடங்கள் அதிகமா உருவாக்கணும். அதனால இந்த போற திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன். நான் நிச்சயமா முதலமைச்சர் இதை அறிவிப்பார் என்று நான் நம்புகின்றேன். நன்றி. தமிழகத்தை பசுமையை மாற்றுறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கிட்டத்தட்ட 2.80 கோடி மரங்கள் தமிழகம் நட்டுறோம் அப்படின்ற மாதிரி பசுமை பரப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான மரங்கள் அதுல வந்து அக்கௌண்டபிலிட்டி வேணும். முதல்ல சும்மா சொல்லிக்கலாம், நாங்க நட்டோம், எங்க நட்டீங்க என்னன்னு அதெல்லாம் சொல்லுங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க ஆய்வு பண்ணி நாங்க சொல்றோம். நடனம் எங்களுடைய கோரிக்கை, நடனம் அவசியமானது, நடனம் அதுல. ஆனா அது நடரான் பேர்ல வந்து அதுல நிறைய ஊழல் நடந்துட்டு இருக்கு. சரி, இல்ல அது வந்து நான் இதுல வேண்டாம், அப்புறம் அதுல நீ போயிடுவீங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். நமக்கு காவிரியா இருந்தாலும் சரி, வைகை ஆறா இருந்தாலும் சரி, தாமிரபரணி ஆறா இருந்தாலும் சரி, ஏன் பாலாறு, எல்லா ஆறுகளும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தான் வருது, இந்த கொசஸ்தலை தவிர. இதை பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு மட்டும் கிடையாது, வரும் காலத்தில் வருகின்ற தலைமுறைகளுக்கு இது பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு உதாரணம் நான் சொல்றது, வைகை ஆறு வந்து வெள்ளிமலை, மேகமலையிலிருந்து தொடங்குகிறது வைகை ஆறு. ஒரு பகுதி தண்ணி வந்து முல்லை பெரியாறு அணையிலிருந்து அது உபரி நீர் அங்க தேனி மாவட்டத்துக்கு பயன்படுத்தி மீதி உபரி நீர் வந்து வைகை அணையில வரும். ஆனால் முக்கியமான தண்ணி வந்து மேகமலை, வெள்ளிமலை. இந்த மேகமலை, வெள்ளிமலையில பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட், லட்சக்கணக்கான ஏக்கர் அழிச்சிட்டு அங்க டீ எஸ்டேட் உருவாக்கிட்டாங்க. இப்ப என்னைக்கு டீ எஸ்டேட் உருவாகுன்றதோ அன்னையிலிருந்து வைகை அணையில தண்ணி கிடையாது. ராமநாதபுரத்தில் ஆர்எஸ் மங்கலம் ஏரி இருக்கு. அந்த ஆர்எஸ் மங்கலம் ஏரி வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நிரம்புது.
நிரம்பி இருக்கான்னு அவ்வளவு வெள்ளம் போச்சு. அப்போ அதெல்லாம் காடா இருக்கணும். நம்ம அதை அழிச்சிட்டு நம்ம டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுல காட்டை அழிச்சிட்டோம்னா இது போன்ற நிலச்சரிவுகள் மட்டும் கிடையாது, நமக்கு கொடுக்கிற தண்ணீரும் நாளைக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த தண்ணீர் தான், அதாவது 3வது உலகப் போர் எதுக்கு வரும், தண்ணீருக்கு தான் வரும்னு பல நிபுணர்கள் சொல்றாங்க. வரக்கூடாது. அப்படி நமக்கு தண்ணீர் கிடைக்கிற தண்ணீரை நம்ம சேமிக்கணும், மிச்சப்படுத்தணும். இன்னைக்கு கூட காவிரியில தண்ணி உபரியா போயிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு எல்லாம் வயிறு எரியுது. போற உபரி நீர் இப்ப 16 கண் பாலத்தில் மேல தண்ணி போயிட்டு இருக்கு. 120 அடிக்கு மேல தண்ணி வழிஞ்சிட்டு இருக்குது மேட்டூர் அணையில. எங்க போகுது தண்ணி? கடலுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அது தேக்கி வைக்கிறது இடம் கிடையாது. இது போன்ற எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. காவிரி குண்டார் திட்டம், மேட்டூர் உபரி நீர் திட்டம், தருமபுரி காவிரி திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இதெல்லாம் முடிங்க. திட்டங்கள்ல இருக்கு, அதுல முதலீடு செய்யணும். அதே போன்ற இந்த சூழலை பாதுகாக்க முதலமைச்சர் தனி கவனம் செலுத்தணும். வடகிழக்கா தென்மேற்குக்கே ஒண்ணுமே செய்யல. இப்ப நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, காவேரியில தண்ணி போகுது. நீங்க சென்னைக்கு சொல்றீங்களா, நீங்க தமிழ்நாடு சொல்றீங்களா? சென்னை இல்லையா? சென்னையில நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு வீடா போயிட்டு 3000 ரூபாய் கொடுக்குறேன் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல போறாங்க. எவ்வளவு நாங்க எங்கயாவது நாம் விரும்பும் சென்னை செயல் திட்டம் நாங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொடுத்திருக்கோம், 8 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் கூட அதை கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் அதை பத்தி இவங்களுக்கு அக்கறை கிடையாது. என்னென்ன செய்யணும், தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன செய்யணும், அதெல்லாம் எவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனாலும் நாங்க இது செஞ்சிட்டோம். போன முறை சொன்னாரு சீஃப் செக்ரட்டரி, 99 விழுக்காடு எல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம். இதெல்லாம் மறுபடியும் அது ரிப்பீட் ஆகக்கூடாது. அங்க வாங்க, நாங்க கையெழுத்து போடுறோம். தமிழ்நாடு நல்லா பேசிட்டு சென்னை
அவசியமா ஒரு பூங்கா இங்க வேணும். அதாவது இப்போ நோய் வந்து பணக்காரன் ஏழைகள்லாம் கிடையாது, எல்லாத்துக்கும் இருக்கு. ஆள் பிரச்சனை ஏழை பார்த்து பணக்காரனை பார்த்து அவன் முன்னாடிலாம் பணக்காரன் தான் வரும். அது காரணம் நடக்கல, அவங்க எல்லாமே நடக்காம உடற்பயிற்சி இல்லாம இருக்குது. அதுக்காக தான் இந்த பூங்கா அமைக்கணும்னு எல்லாம் வரவங்கிட்ட சொல்லுங்க. கொஞ்சம் நவுந்துக்கண்ணா, நீங்க தானே மறைச்சிருங்க. தெரியவே இல்லை. கொஞ்சம் வா, ஒரு பின்னாடி வர. அவங்களுக்கு வர சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமைனா பிள்ளைங்களோட திருப்பி அங்கே போகலாம். பார்த்து கிடையாது. அதுக்காக அந்த கோரிக்கையை வச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம். 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது இந்த கையெழுத்துல முதலமைச்சர் கொடுக்க போகிறோம். கையெழுத்து பார்த்துங்க, வரவங்க சொல்லுங்க. சரிங்களா? நடக்கலாம், நடைபயிற்சி, உடற்பயிற்சி, யோகா அதெல்லாம் செய்யலாங்க. அது கோரிக்கை வச்சு ஒரு 10 லட்சம் கையெழுத்து கையெழுத்தா போட்டீங்கன்னா முதலமைச்சர் நம்ம கொடுக்க போறோம். 10 லட்சம் கூட கைது கூட எல்லாம் பயன்படுத்தலாம்.
அப்படியே அப்படியே இல்லைங்க கேமரா உள்ள போகாதீங்க அப்படியே அப்படி திரும்பி மால் கட்ட போறோம், அப்புறம் இந்த வளாகம் கட்ட போறோம், மணிமலைக்கு கட்ட போறோம். பெரிய பூங்கா இருக்கிறேன். 30 லட்சம் பேர் பயன்படுத்தும். இது மட்டும் இல்ல, ஒரு வாசிக்கிறது ஒரு அதனால அது சம்பந்தமா ஒரு 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். இந்த கையெழுத்துல முதலமைச்சர்கிட்ட கொடுக்க போறோம். கொடுத்து அங்க வந்து பார்க்க கட்டணும். ஏன்னா அங்க காலையில நடக்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம், யோகா பயிற்சி செய்யலாம், நிறைய அங்க ஆக்டிவிட்டி பண்ணலாம். லீவ் நாள்ல குழந்தைங்களோட கூட்டிட்டு போகலாம். அங்க மால் வந்து ஒரு பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க. பூங்கா நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் எல்லாமே பயன்படுத்தலாம். அதனால எங்க கோரிக்கை பேரு எங்க கையெழுத்து கொஞ்சம் திரும்பிங்களா சார்? भाई கொஞ்சம் भाई கொஞ்சம் கைடி போறோம் சொல்லுங்க. நான் போய் அப்படியே முன்னாடி வா. முன்னாடி வா. ஒரே மகா முன்னாடியே வாடி. அப்படியே பதிவு அப்படியே கொடுங்க சார். அவங்ககிட்ட அப்படியே Under we want a public park to be built. We don't want any mall or a multi-level park. So that is nearly over 60 acres of land. எங்களோட கோரிக்கை வந்து ஒரு பசுமை பூங்கா அங்கே அமைக்கணும். ஒரு அந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகா, சண்டே biggest park in Chennai today is only 50 acres. And this park is the biggest park. அந்த கோரிக்கை வச்சு தான் நீங்கள் 10 லட்சம் கையெழுத்து எங்கிட்ட தொடங்கியிருக்கோம். அது நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா சிஎம் கிட்ட நாங்கள் 10 லட்சம் பேர் சிஎம் கிட்ட நாங்கள் கையெழுத்து போட்டு தான் இருக்குங்க. ஏன்னா இந்த பார்க் வந்து மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் அவங்க கையா இருக்கு.
கொடுத்தாங்க. இப்போ அங்க வந்து ஒரு 60 ஏக்கர் நிலம் இருக்கு. எங்களுடைய கோரிக்கை வந்து அந்த நிலத்துல ஒரு பப்ளிக் பார்க் கட்டணும். ஏன்னா சென்னையில இப்ப இருக்கிற பெரிய பார்க் வந்து செம்மொழி பூங்கா, அது வந்து ஒரு 15 ஏக்கர் தான் இருக்கு. இது 60 ஏக்கர்ல கட்டினாங்கன்னா அந்த பிகெஸ்ட் பார்க் சென்னையில இருக்கும். நிறைய ஃபெசிலிட்டிஸ், வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், உடற்பயிற்சி, யோகா, ஹெல்த்தியா, நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வேணும், அதுக்கு வேணும். பிளஸ் கிரீன் ஸ்பேஸ் வேணும், பிரீதிங் ஸ்பேஸ் வேணும், சென்னைக்கு வேணும். அதுக்காக தான் நாங்கள் ஒரு 10 லட்சம் பேர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். பசுமை தாயகம் சார்பில் 10 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி முதலமைச்சர்கிட்ட கொடுத்து ஒரு பிரஷர் பண்ணதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். அதை நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா வில் பி மச் ஒப்ளைஜ். உங்க பேரு இங்க கையெழுத்து. जल्दी ले आ। Thank you, Mike. Thank you. Thank you. Bana, thank you. Thank you.